ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைபிள் மூவி தான் பார்க்க வந்திருந்தேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பார்க்குறேன். எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் பார்த்துட்டு ஏதோ லவ் மூவி போல் நினச்சி வந்தேன். பார்க்க கோஸ்ட் பேய் படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பேய் படம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக எஃப்ஜே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் பைபிள் மூவியை தேட்டர் போய் பாருங்கள். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. நான் சும்மாவே பயப்படுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எஃப்ஜே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் படத்தை பாருங்கள். அப்புறம் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எஃப்ஜே ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்ட் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். எங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் எங்களோட சக கண்டஸ்டன்ட் பைபிள் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கதைகள் இருக்கா, அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்குது, அதுக்கு நரபலி கொடுக்கறது, எஸ்பெஷலி நரபலி கொடுக்கறத பற்றி ரொம்ப வித்தியாசமாக அந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தோட கோரியோகிராஃபிக், பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களோட சக கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த தம்பி எஃப்ஜே வந்து வித்தியாசமான கோணத்தில் பார்க்குற ஒரு நல்ல ஒரு பாக்கியம் எங்கள் எல்லா கண்டஸ்டண்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து வெள்ளித்திரையில் நல்லா சக்ஸஸ் ஆகணும். ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இப்போ டைரக்டரு, கோரியோகிராஃபர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸு ரொம்ப வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பால் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பேய் படம், பேய் கதை அப்படின்றதையும் தாண்டி மூட நம்பிக்கை, குழந்தைங்களை கொண்டு போய் பேய்க்காக நரபலி கொடுக்கறத பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு எஜுகேட்டட் ஒரு ஃபேமிலி, ஒரு காலேஜில் படித்த ப்ரொஃபஸர்ஸே அவங்க குழந்தைங்களை வந்து நரபலி கொடுத்து அவங்க உயிர் தெழுந்து திருப்பி வருவாங்க அப்படின்னு மூட நம்பிக்கையால் அந்த பண்ண பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருந்தவங்க. ஸோ இன்றளவும் இந்த மூட நம்பிக்கைகள் நம்ம தமிழ்நாட்டாக இருக்கட்டும், நிறைய மாநிலங்களில் வந்து இது வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நரபலி கொடுக்காமல் இருக்கணும், கெட்ட சக்தி, தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கோணத்தில் குழந்தைகளோட நரபலியை பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழக மக்களே, தமிழக திரை அரங்குகளில் இந்த மாதிரி ஒரு படங்கள் யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள்லாம் வந்து கடின உழைப்பால் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து திரையரங்குகளை அதிர வைக்கணும். நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் எங்கள் கோ கண்டஸ்டன்ட் எஃப்ஜே அவர்களை வந்து இந்த பைபிள்ன்ற படத்தை வெற்றி பெற மக்கள் அனைவர்கிட்டையும் நான் ரொம்ப தாழ்வாக கேட்டுக்கிறேன். நன்றி மக்களே. ஏப்பா, உனக்கு கொஞ்சமாவது பேசிக் மைனஸ் இருக்கா? நேற்று நீ என்ன பண்ண? இந்த மாதிரி இல்லை சீரியஸாக கேட்குறேன். படத்துக்கு வான்னு சொன்ன ஓகே, நல்ல ஒரு மெச்சூர் ஆகிடுங்க. கொஞ்சமாவது உனக்கு பேசிக் மைனஸ் இருக்கா? இது பிக் பாஸ் வீடு கிடையாது. என்ன பண்ற? பிக் பாஸ் வீடு இல்லாட்டி நீ வான் கூப்பிட்டேல, வாங்க அப்படின்னு சொன்ன, அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மேனஸ். வர்றையா அப்படின்னு கேட்டேன்னா அது ஒரு நல்ல மேனஸா. படம் வந்து சூப்பரா. உன்னை வரியான்னு கேட்க கூடாது, வரணும்னு சொன்னா வந்துடணும். நீ தம்பிக்காக வர மாட்டியா? அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, அது என்ன பழக்கம்? வர்றையா அப்படின்னா ஆடியோ லான்ச் வைக்கிற அண்ணனா வாங்க அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சே கிடையாது. சரி, ஆடியோ லான்ச் இல்லாட்டி என்ன, சூப்பரா பிரம்மாண்டமா ரிவ்யூ ஷோவா பண்ணிட்டோம். நிறைய அந்த பத்திரிகை நண்பர்கள் சோர்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா? அவ்வளோதான். தம்பி வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சிரு. ஆமாம் கண்டிப்பா கான்வர்சேஷன் பண்ணு. சரி, ஏன் இப்படி பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னமும் நிறைய விஷயங்களை கற்றுக்க. இனிமேல் இன்வைட் பண்ணேன்னா வாங்கன்னு சொல்லணும், வரலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்னொரு பிக் பாஸ் ஹவுஸ் தாங்காது. அங்கே பிக் பாஸ் ஹவுஸில் முறைச்ச மாதிரி சீப்போ பிளான் பண்ணி கண்ணத்தை குத்துட்டாரு. ஓகே, நன்றி. எனவே படம் நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த அழுகிறப்ப கதறி அதில் பாருங்க, அது செம்மையாக இருந்துச்சு. வித்தியாசமான கதையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கோணத்தில் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, பிஜிஎம் எஃபெக்ட்ஸு. ஸோ எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுமே இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக வாங்க. தமிழக மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விருந்து அமையும். ஓகே, நன்றி. வாட்ஸ்அப் கைஸ், வணக்கம். நான் பிரவீன் ராஜ் தேவசகாயம் ரோலிங்கண்ணா.
பிரவிதாஸ் தேவசகாயர். பைபிள் ஒரு வேர்ஸ் இருக்குது, Isaiah 61:1. The spirit of the Lord is upon me, God has anointed me and has set me free. அதாவது கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருமே எப்போவுமே இருக்கும். அது நம்மளை வந்து முழுமையாக நம்மளை கட்டுகளிலிருந்து உடைக்கும். அப்படி இந்த பைபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அட்டெம்ப்ட். இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து இங்கே எடுக்கிறதுன்றது இஸ் நாட் பாசிபிள். இந்த விஷயங்களை சொன்னால் வந்து யாரும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, பெருசாக ஒத்துக்க மாட்டாங்க. பட் அதை வந்து மாலிகம் ஆஸ் அ டைரக்டரும் சரி, எஃப்ஜே ஆஸ் அன் ஆக்டரும் சரி, தே புல் ஆஃப் ரொம்ப ஒரு இது வந்து ஒரு ஸ்பூக்கியான ஒரு படம்ன்றதை தாண்டி வந்து ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கிரேட் ட்ரை. இந்த டீம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பயங்கரமாக இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எழுத்துலையும் சரி, இன்னும் டைலாக்ஸ்லையும் சரி இன்னும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நல்லா கண்டிப்பாக வருவாங்க. மக்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ரொம்ப டீப்பாக நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஹாலிவுட்டில் தான் அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்குது, இந்த எப்ஸ்டீன் ஃபேல்ஸில் தான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் இருக்குது. வேறு கண்ட்ரியில் தான் இதெல்லாம் நடக்கும், நம்ம ஊரில் நடக்காதுன்னு நினச்சா அது சுத்த முட்டாள்தனம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்டெம்ப்டை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அடுத்து இங்கேருந்து 2ல் வந்து பைபிள் 2 கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க் தி டீம் ஆல்சோ டு டு. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பைபிள் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எஃப்ஜே பண்ணியிருக்கான். நான் ஃபஸ்ட்டு யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க ரோல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனஸ்ட்டாக எனக்கு பெயினாக பயம், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பயம். ஒவ்வொரு வாட்டியும் கண்ட்ரோல் நிறைய நான் கற்றுனேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பைபிளை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீஜா ரவி. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து மணிராமோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். புதுசாக ஒரு ஹாரர் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருடைய ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் திஸ் மூவி. அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எல்லோரும் இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Like she said, director Maniram sir oda first movie, so it's a psychological horror movie அப்படினு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் டு சப்போர்ட் ஹர். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.